வணக்கம் மகளே. ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு புதிய லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இந்த லிஸ்ட் எதற்காக, எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லாவிட்டால் எதுவும் வாங்க முடியாது. 2024ஆம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் கார்டு பட்டியலை அரசு வெளியிட்டுள்ளது. பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கான்னு பாருங்க. ரேஷன் கார்டு என்பது இந்தியர்களின் மிக முக்கியமான ஆவணமாகும். பொதுமக்கள் அரசு திட்டங்களின் பலன்களை பெற இது உதவுகிறது. இந்த அட்டை இலவச ரேஷன் பொருள் பெறுவதற்கு மட்டுமல்லாமல் அடையாள அட்டையாகவும் செயல்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அரசால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளில் இருந்து மானிய விலையில் உணவு தானியங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை பெறுகின்றனர். இந்திய அரசு 3 வகையான ரேஷன் கார்டுகளை வழங்கியுள்ளது. அவை பொதுமக்களுக்கு அவர்களின் பொருளாதார நிலையின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. முதலில் ABL ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் குடிமக்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் AAY ரேஷன் கார்டு என்பது மிகவும் வறுமையில் வாழும் குடிமக்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பல வகையான நன்மைகளை பெறுகின்றனர். நியாய விலை கடைகளில் தானியங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வாங்கலாம். பல்வேறு அரசு திட்டங்களில் விண்ணப்பிக்கும் போது ரேஷன் கார்டை பயன்படுத்தலாம். மேலும் இந்த அட்டை சரியான அடையாள அட்டையாகவும் செயல்படுகிறது. ரேஷன் கார்டு பெறுவதற்கு இந்திய குடியுரிமை பெறுவது கட்டாயம். விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ரூபாய் 1,00,000ற்கு குறைவாக இருக்க வேண்டும். இந்த வரம்பு மாநிலத்தை பொறுத்து மாறுபடலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, அடையாள அட்டை, முகவரி ஆதாரம், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். ரேஷன் கார்டுதாரர்களின் பட்டியல் இந்திய அரசால் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. இந்த ஆண்டும் 2024 ரேஷன் கார்டு கிராம வாரியான பட்டியல் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ரேஷன் கார்டுக்கு தகுதியான அனைத்து பயனாளிகளின் பெயர்களும் இருக்கும். இந்த புதிய பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை பெயர் நீக்கப்பட்டிருந்தால் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது. முதலில் உணவு வழங்கல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும். அதில் உங்கள் மொழியை தேர்ந்தெடுத்து உங்கள் மாவட்ட பெயர், பஞ்சாயத்து மற்றும் தேவையான பிற தகவல்களை உள்ளிடவும். இப்போது உங்களுக்கு ரேஷன் கார்டு தொடர்பான 4 விருப்பங்கள் இருக்கும். அவற்றிலிருந்து உங்கள் வகையை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு பதிவு படிவம் உங்களில் திறக்கப்படும். இதில் உங்கள் குடும்ப தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களின் தகவலை உள்ளிட வேண்டும். இப்போது நீங்கள் ஆதார் எண், வங்கி கணக்கு எண், மொபைல் எண், வாட்டர் ஐடி மற்றும் தேவையான பிற ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும். அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்த பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இதற்கு பிறகு உங்கள் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். இந்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் நீங்கள் ரேஷன் கார்டு புதிதாக பெறலாம். அதற்கு பெற விரும்பினால் மாநிலத்தின் உணவு வழங்கல் துறையின் இணையதளத்துக்கு சென்று தேவையான தகவல்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது தேவையான அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அவ்வப்போது சரிபார்த்து உங்கள் ரேஷன் கார்டு தயாரானதும் அதை பதிவிறக்கம் செய்யலாம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.